பண்ணோம் அப்படின்னா லைக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய நீட் இருக்குங்கிறது புரிஞ்சுது. உண்மையுமே பேரலையும் வந்துட்டு லைக் என்னோட பெட்ஸுக்கு நிறைய க்ரூமிங் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ நாங்கள் வந்து வி யூஸ் டு ட்ராவல் அதர் ஸ்டேட்ஸுக்கு நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அப்போ நாங்கள் அதர் ஸ்டேட்ஸுக்கோ இல்லை வந்து ஒரு சென்னை மாதிரி சிட்டிக்கு ட்ராவல் பண்ணால் தான் ஒரு ப்ராப்பரான க்ரூமிங் சர்வீஸுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை. நான் சொல்கிறது லைக் ஒரு 6 to 7 இயர்ஸ் முன்னாடி. அப்போ என்னென்னா பீப்புள்கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய புரிதல் இருக்காது பெட்ஸோட க்ரூமிங்னா என்ன அப்படின்ட்டு. நம்ம யூஸ்வலாக க்ரூமர்ஸ் நம்ம இன்வைட் பண்ணி நம்ம வந்துட்டு க்ரூமிங்லாம் பண்ணியிருக்கோம். பட் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இது க்ரூமிங் வந்து பொறுத்த வரைக்கும் அந்த பெட்டை வந்து ஜஸ்ட் முடி கட் பண்ணுறது அப்படின்ட்டு. பட் நான் என்ன நினைப்பேன்னா இப்போ ஒரு பெட்டு வளர்த்துறேன்னா அந்த பெட்டு ஒரு குழந்தை மாதிரி அந்த பெட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த பெட்டுக்கான நீட் என்ன. இப்போ ஒரு ராட்லர் இருக்குது இல்லை ஒரு பூடல் இருக்குன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜோனர். இந்த பெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு இருக்குது, இந்த பெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு இருக்குது. இப்போ இந்த மாதிரி பெட்டை வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படின்னா இப்போ அதுக்கான எக்ஸ்பர்டீஸ் வேணுங்கிறது எங்களுக்கு புரிய வருது. பட் தான் அந்த மாதிரி மார்க்கெட்டில் யாரும் கிடையாது. ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஓகே இது ஒரு நீஷ், இதில் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அண்ட் ஐ நீட் டு டூ சம்திங் டு பெட்ஸ். ஏன் பெட் க்ரூமிங் பண்ணணும்? இப்போ நான் வீட்டில் வளர்த்துற நாய் நானே வந்து குளிக்க வச்சுக்க மாட்டேன், நானே வீட்டில் வந்து முடியெல்லாம் சீவி நானே ப்ராப்பராக வச்சுக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் வைக்க முடியுங்க. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து இந்திய ப்ரீட்ஸ் வந்து வளர்த்துறதே கிடையாது. இந்திய ப்ரீட்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த சீதோஷ்ண நிலைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பெட்ஸ். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா இப்போ ஒரு கோம்பையோ சிப்பிப்பாறையோ இல்லை வந்து நம்ம ராஜபாளையம் டாக்ஸோ எந்த மாதிரி வெதர் கண்டிஷனில் வேணால் அடாப்ட் ஆகிக்கும் நம்ம ஊர் வெதர் கண்டிஷனுக்கு. பட் நம்ம வளர்க்குறது எல்லாமே ஃபர்ரி ப்ரீட்ஸ். பட் இந்த மாதிரி பெட்ஸை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரப்போ இந்த பெட்டுக்கு தேவையான சீதோஷ்ண நிலை நம்ம ஊரில் கிடையாது. அப்போ அதுக்கான ப்ராப்பர் அதோட கம்ஃபர்ட்டை நம்ம என்ஷோர் பண்ணிக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி என்ஷோர் பண்ணால் மட்டும்தான் அந்த பெட்டு அதோட லைஃப்பை ஹாப்பியாக வாழ முடியும். நான் சும்மா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ரோட் சைடில் இருக்கிற டாக் ஒரு நாளுக்காக ஏதோ டாக் நம்ம நகை வெட்டியிருக்கோமா? யாருமே வெட்டினது கிடையாது, அதுவும் நகை வளர்ந்தது கிடையாது, அப்படியே இருக்கும். அது ஏன்னா நேச்சுரலி அது விளாட்றப்போ ஆடுறப்போ மண்ணில் விளாட்றப்போ அது வந்துட்டு நகம் கிரைண்ட் ஆயிரும். பட் வீட்டுக்குள்ளே அதை வளர்த்துற பெட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பால்கனியில் இருப்பாங்க, நம்ம ஹால் இருப்பாங்க, எல்லாமே டைல்டு ஃப்ளோர். இப்போ இந்த இடத்துல கிரைண்டாக இருக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. அப்போ அந்த பெட்டுக்கு வந்து நகை கொஞ்சம் கொஞ்சமாக டர்னாக யூ ஷேப்பில் வந்துச்சுன்னா பெட்டுக்கு வந்து பெயின் வரும், அதுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வரும், அதுக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் வந்ததுன்னா அப்புறம் பெட்டே கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அப்போ இந்த பெட்டை ப்ராப்பராக க்ரூம் பண்ண வச்சா தான் அந்த பெட் ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெட் க்ரூமிங்கிறது வந்துட்டு மற்ற ஊர் மாதிரி வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்குற மாதிரி பெட்டை அழகாக வைக்கிறது, முடியை வந்துட்டு கலர் பண்ணுறது கிடையாது. இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த பெட்டை ஹைஜீன் மேனரில் வைக்கிறது. இப்போ ஒரு பெட் க்ரூமிங் பண்ணுறோம், அப்போ அந்த பெட் க்ரூமிங்னால என்னென்ன பயன் அப்படின்னா ஒவ்வொரு டைம் பெட் க்ரூமிங் பண்ணுறப்போ அந்த பெட்டுக்கு ஆல்ரெடி இருக்கிற டெட் ஹேர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடும். ஸோ தட் உங்களுக்கு அடுத்த அந்த சைக்கிள் வந்தாலுமே அந்த சைக்கிளில் உங்களுக்கு கொட்டுற முடியிலேருந்து ஒரு பாதி தான் கொட்டும். அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று உங்கள் பெட்டோட பாடியில் ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து ஏதாவது சின்ன ஒரு டிக் இஷ்யூஸோ எது இருந்தாலும் இனிஷியல் லெவலே ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்காட்டி உங்கள் பெட்டை நீங்கள் பெருசாக ஒரு மெடிக்கல் ஒரு ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போக தேவையில்லை. இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து வீட்டிலே குளிக்க வச்சா கூட என்ன பண்ணுவோம்னா பெட்டை கூட எங்கேயாவது மொட்டை மாடியில் கட்டி போடுவோம், இல்லை வந்து வீட்லேயே எங்கேயாவது வெயில் படத்துல கட்டி போடுவோம். பட் இது என்னன்னா அவுட்டர் பாடி வேணால் உங்களுக்கு ட்ரை பண்ணும் வழியே உங்களோட இன்னர் கோட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணாது. இப்போ இன்னர் கோட்டை ட்ரை பண்ணுறது ஏன் இம்பார்ட்டன்ட்னா அந்த பெட்டு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு ட்ரை ஆனால் மட்டும்தான் எங்கேயும் அந்த இடத்துல போய் அழுக்கு சேராது. அழுக்கு சேர்ந்ததுன்னா ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும், அதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும், டிக்ஸ் வரும். இது எல்லாத்தோட இதுவுமே ஜாஸ்தி. ஸோ இது எல்லாத்தோட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதை என்ஷோர் பண்ண முடியாது நம்ம வீட்டில். ஒரு க்ரூம்டு பெட் ஓகேவா, ஒரு ரெகுலராக க்ரூம்டு பெட் என்னன்னா ஒரு நார்மலாக அன்க்ரூம்டு பெட்டோட க்ரூம்டு பெட் கிட்டத்தட்ட வந்து 4 வருஷம் அதிகமாக லைஃப் ஸ்பேன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா அந்த பெட்டோட மென்டல் ஸ்டிமுலேஷன் நல்லா இருக்கும். ஓகே, அதோட பாடி இப்போ நீங்கள் கேட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பாடி லிக் பண்ணிட்டே இருக்கும். பிகாஸ் அந்த கேட் வந்து பாடி நல்லா வச்சுக்கோங்க, அது வந்து கான்ஷியஸாகவே இருக்கும். டாகுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏதாவது அடிச்சு தான் கடிச்சிட்டே இருக்கும். அப்படி அது என்னன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணல, அது லிக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. பட் ஒரு பெரிய சித்து மாதிரி இல்லை போர்ட்டல் மாதிரி பிரிட்ஸ்க்கு அதனால அது பண்ண முடியாது. ஏன்னா அதோட இதுக்கு வெதர் கண்டிஷன் செட் ஆகாது. ஸோ அதை நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் உங்கள் பெட்டை க்ரூம் பண்ண கொண்டு போகிறப்போ இதெல்லாம் என்ஷோர் பண்ணிக்கணும். பேசிக்லி பெட்டுக்கு வந்து குளிக்க மட்டும் நீங்கள் கொண்டு போகல, பெட்டுக்கு வந்துட்டு இயரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேக்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். அந்த வேக்ஸில் போய் எதாவது டிக்ஸ் போச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் செகண்ட் இயர் இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ பெட்டு இயரை வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணணும். அதுக்கு வந்து க்ரூமிங் சென்டரில் அதை பண்ணணும். அவங்க நெயில்ஸ் கட் பண்ணணும், பால் இருக்க ஹேரை ட்ரிம் பண்ணணும். பால் இருக்க ஹேர் தான் ஈஸிலி வந்து கொஞ்சம் போய் மண்ணெல்லாம் படுது. அப்போ ஈரமும் படுறப்போ அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வரக்கான சான்ஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி வந்துட்டு சானிட்டரி ஏரியாலாம் ரெகுலராக வந்துட்டு 0 ட்ரிம் பண்ணி அதை வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டாக்ஸ் வந்துட்டு சில ப்ரீட்ஸில் வந்து கண்ணிலலாம் வந்து ஒரு மாதிரி பிளாக்கிஷாக ஒன்று ஃபார்ம் ஆகும். இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டு இருக்கணும். அந்த சிசு மாதிரி ப்ரீட்ஸ் வந்து சாப்பிட்றப்பே வாயிலெல்லாம் ஃபுட்டெல்லாம் பட்டுரும். அப்போ அது வந்து பெஸ்ட் ரெமடி என்னன்னா நீங்களே அந்த டைமில் வந்து கொஞ்சம் வாயில் வந்து வெட்டை வைப்ஸோ இல்லை துணியோ அதை வச்சு வைப் பண்ணி விட்டுறணும். இல்லைனா எப்படி நீங்கள் வைப் பண்ணினாலும் கொஞ்சமாவது உங்களுக்கு அந்த இது இருக்கும், அந்த ஸ்டெயின்ஸ் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து கை கழுவுறது வேறு, கையில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் துடைக்கிறது வேறு இல்லையா. ஸோ அப்போது நம்ம க்ரூம் பண்ணுறப்ப இது எல்லாமே அவங்க என்ஷோர் பண்ணியிருப்பாங்க. ஷெட்டிங் வந்துட்டு ஒரு காமனான விஷயம். உங்கள் பெட்டுக்கு வந்துட்டு இது ஏன் ஆகுது அப்படின்னு நீங்கள் வெட்டனரி டாக்டர்லாம் கூட்டு போக தேவையில்லை. ஷெட்டிங் பீரியடை வந்துட்டு உங்களுக்கு அந்த பீரியட் உங்களுக்கு தெரியும், டக்குன்னு வந்து நிறையா ஷெட் ஆரம்பிக்கும். அதில் நீங்கள் பண்ண வேண்டிய பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா உங்கள் பெட்டுக்கு ரெகுலராக கோம் பண்ணுங்கள்.
அப்போ மார்னிங் ஒரு டைம் எடுத்து நீங்கள் கோம் பண்ணிட்டாலே அந்த டெட் ஹேர்ஸ் எல்லாம் அப்போ விழுகிறதுக்கு ரெடியாக இருக்கும் அந்த ஹேர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துருவீங்க அப்போவே. ஸோ ப்ரஷ் கோம்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த கோம்ஸ் வச்சு கம்ப்ளீட்டாக கோம் பண்ணி எடுத்துருங்க, காலைல கம்ப்ளீட்டாக எல்லாம் ஷெட் ஆயிரும். ஒருவேளை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஈவினிங் ஒரு டைம் பண்ணுங்கள். இதுதான் நம்ம மேக்ஸிமம் பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு ஷெட்டிங் ப்ராசஸ் அப்போ ரொம்ப முடி வந்து கொட்டுது, எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வீடே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடியாக இருக்குன்னா, அப்போ அந்த பெட்டோட வந்து ஃபுட்டில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பெட்டோட ஃபுட்டில் ஒமேகா 3 ப்ராப்பராக இருக்காங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ ஒமேகா 3 அப்படின்னா ஒமேகா 3 டேப்லெட்ஸாக கொடுக்க சொல்லல. ஒமேகா 3 வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ஃபுட்டில் நீங்கள் வந்து சிக்கன் கொடுக்கணும், ஃபிஷ் கொடுக்கணும். ஃபிஷ்ஷில் நிறைய ஒமேகா 3 இருக்குது. இல்லை வந்து நீங்கள் கொடுக்குற பெட் ஃபுட்டில் வந்து ஒமேகா 3 ரிச்சாக இருக்கான்னு பார்த்து கொடுக்கணும். ஜஸ்ட் காசு கம்மியாக இருக்குங்கிறங்காட்டி ஒரு ஃபுட்டு நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடாது.